அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஐயா, எவ்வளவு ஆசையா நான் புதுசாக ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தேன். பிரச்சனையே நீ புதுசாக எடுத்த ஃபோட்டோ தான் சேது. என்னது ஃபோட்டோ பிரச்சனையா? ஆமாம் சேது. அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு 2 மாதம் கழித்து தான் ஓடி போகலான்னு முடிவு எடுத்துருந்துச்சான். அப்புறம் எதுக்கே அவ்வளோ அவசரமா நேத்தைக்கே ஓடுனாலாம்? உன்னோட ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு ஓவர் நைட்டில் லவரோட எஸ்கேப் ஆகிருக்கு. அவ்வளோ மோசமாகவா இருக்கும் அந்த ஃபோட்டோவில்? ஏயா, எல்லா விவரம்தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு. இதை முன்கூட்டியே சொல்லியிருந்தா நான் பொண்ணு பார்க்க போய் அசிங்கப்பட்டிருக்க மாட்டேனே ஐயா. விஷயத்தை காலையில் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். திடீர்னு ஒரு கல்யாணம், போயிட்டு சும்மா வர முடியுமா? அதான் மொய் வச்சுட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு வந்தேன். சாப்பிட்டதுக்கப்புறம் விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன் சேது. ஆனால் நீ நான் சாப்பிட்ற கேப்பில் அவசரப்பட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிருக்க. எவ்வளோ சீரியஸான மேட்ரு, அதை என்கிட்ட சொல்லாமல் பொறுமையாக சாப்பிட்டேன்னு சொல்கிறியே ஐயா. சோறுங்கிறது ரொம்ப முக்கியம் சேது. நம்ம ஆசையில் சேர்த்தவாரி இறைச்சிட்டு இப்போ சோத்தை போய் பில்டப் பண்ணுறானே ஐயா. இவன் சாப்பிட்ற கேப்பில் நாம் சந்தி சிரிச்சிட்டோம் ஐயா. என்ன சேது ரொம்ப யோசிக்கிற? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த ஃபோட்டோவையே நான் கொடுத்துருக்க மாட்டேனே ஐயா. இப்போல்லாம் பொண்ணுங்க ரொம்ப மாடர்னாக எதிர்பார்க்குறாங்க சேது. ஹேர் ஸ்டைலு, லுக்கு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இதெல்லாம் பக்காவாக பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே சொல்கிறாங்க. லவ் பண்ணாலும் இதெல்லாம் அவசியம் பார்க்குறாங்க. அப்போனா எனக்கு பொண்ணே கிடைக்காதுன்னு சொல்கிறியா கல்யாணம்? நான் அப்படி சொல்லலை சேத்து. உனக்குன்னு ஒரு பொண்ணு கண்டிப்பாக இருப்பா. பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் விஷயத்தை என்கிட்ட சொல்ல முடியாமல் எப்படி அழுதாங்க தெரியுமா? ராத்திரியோட ராத்திரியாக ஓடி போனதுக்கு பதிலாக என்ன பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே ஐயா. நீ ஃபீல் பண்ணுற மாதிரியே தான் அவங்க அப்பா அம்மாவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. என்ன, பொண்ணு ஓடி போனதை பற்றியா? ஆமாம். ஃபோட்டோவை எங்கள் பொண்ணு பார்க்காம இருந்திருந்தா இன்னும் 2 மாதம் அவள் எங்கள் கூடயே சந்தோஷமாக இருந்திருப்பா. அந்த ஃபோட்டோவை பார்த்ததுனால ஓவர் நைட்லேயே ஓடி போயிட்டான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணினாங்க. பொண்ணு பார்க்க ஃபோட்டோ கொடுத்தது ஒரு தப்பாயா? திரிச்சு போய் ஓடி இருக்காளே. பொண்ணு ஃபோட்டோவை பார்த்துட்டு பொண்ணை பார்க்குறதுக்கு நான் ஓடுனேன். ஆனால் நம்ம ஃபோட்டோவை பார்த்துட்டு பொண்ணே திரிச்சு போய் ஓடி இருக்குது ஐயா. இந்த காமெடி ட்ராக்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.